வணக்க மக்களே, பிஎம் கிசான் திட்டத்தில் 23வது தவணைக்கான அறிவிப்பு வந்துவிட்டது. இந்த முறை லிஸ்ட்ல உங்களுடைய பெயர் இருந்தா மட்டும் தான் ரூ. 6,000 உங்களுடைய வங்கி கணக்குல கொடுப்பாங்க. மத்திய அரசானது இதுவரைக்கும் 22 தவணை பணம் யாரெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்களோ, உங்கள்ல பல பேருடைய பெயரையே பட்டியல்ல இருந்து தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த முறை 23வது தவணைக்கான லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள ஆதார் அட்டையை வச்சு ஒரு செயல்முறையை நீங்க முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசானது உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதை முடிக்கல அப்படின்னா இந்த ரூ. 6,000 உங்களால பெற முடியாது. ஸோ அதையுமே எப்படி உங்களுடைய ஃபோன் மூலியமா பண்ணணும் அப்படிங்கிறதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள் மற்றும் உதவித்தொகைகள் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பிஎம் கிசான் திட்டத்தில் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய மக்கள் சேர்ந்திருப்பீங்க. இது வரைக்கும் 22 தவணை பணமும் வாங்கியிருப்பீங்க. இன்னும் நிறைய மக்களுக்கு இந்த பிஎம் கிசான் திட்டம் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்கு. அதாவது பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிற பெயர்ல மத்திய அரசானது ரூ. 6,000 நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இது சிறு குறு விவசாயிகள் அப்புறம் சொந்தமாக இடம் வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 6,000 மத்திய அரசே கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் ஒரு முறை ரூ. 2,000 அப்படின்னு சொல்லிட்டு வங்கி கணக்கில் கொடுப்பாங்க. ஸோ வருஷத்துக்கு 3 தவணை கொடுப்பாங்க. மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 6,000 வந்து நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்கீமை பற்றி தெரியல, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, இப்போ மத்திய அரசானது வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள ஆதார் அட்டையை வச்சு ஒரு செயல்முறையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பண்ணால் மட்டும்தான் இந்த ரூ. 6,000 பெற முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன செயல்முறை அப்படின்னா, இதுவரைக்கும் இகேஒய்சி செய்யாத நபர்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா உடனடியாக பண்ணணும். அதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 30 தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்காதீங்க. சர்வர் பார்த்தீங்கன்னா பிஸி ஆயிரும். அதனால் இந்த வீடியோ பார்த்த மறுநாளே பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இகேஒய்சி அப்படின்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎம் கிசான் திட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கைரேகையை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் எங்கே போயிட்டு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பொது சேவை மையத்தில் போய் பார்க்கலாம், இல்லை இ-சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிஎம் கிசான் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும், அதாவது இகேஒய்சி முடிக்கணும் அப்படின்னு நீங்களே சொன்னால் போதும். ஸோ உங்களுடைய கைரேகையை வச்சு ஸோ இகேஒய்சி அப்படிங்கிறத முடிச்சிருவாங்க. இதுக்கு உங்களுடைய ஆதார் அட்டை, ஃபோன் நம்பர், ஓடிபி பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படும். ஸோ அதனால் உங்களுடைய ஆதார் அட்டை, ஃபோன் நம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. ஸோ இன்னும் ஒரு சில டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பணம் வந்து வராமல் இருக்குது. அதாவது 15 தவணை பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய 7 தவணை பணம் வராமல் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்குது. வட்டாட்சியர் அலுவலகங்களில் போயிட்டு இதுக்கு மனு கொடுத்துருப்பாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருப்பாங்க, இதற்காக முகாம்கள் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அங்கேயுமே மனு கொடுத்துமே எந்த ஒரு இடத்துலையுமே பணம் பார்த்தீங்கன்னா வராமல் இருந்திருக்கும். ஸோ அவர்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையங்களில் போயிட்டு நீங்கள் நேரடியாகவே இந்த மாதிரி பிஎம் கிசான் திட்டத்தில் உங்களுடைய ஆதார் அட்டை நம்பர் இல்லைனா ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா அவங்களே வந்து உங்களுடைய பட்டா தப்பாக இருக்கா, இல்லை சிட்டா பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்காம இருக்கீங்களா, இல்லை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் தப்பாக இருக்கா, ஆதார் அட்டை கரெக்டாக இருக்கா, ஸோ அப்புறம் ஃபோன் நம்பர் சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு சில தவறான டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து வராமல் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான டாக்குமெண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறையா மக்களுக்கு வந்து பணம் வராமல் இருக்குது. அதே மாதிரி இகேஒய்சி முடிக்காத நபர்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பணம் வாங்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா அது வாங்கவே முடியாது. ஆல்ரெடி பணம் வராதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இகேஒய்சி முடிக்காது அப்படிங்கிறதே ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த இகேஒய்சி ஆகட்டும், அப்புறம் உங்களுடைய பட்டா, சிட்டா, ஃபோன் நம்பர், ஆதார் அட்டை, வங்கி கணக்குடைய அந்த எண் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் இனி வரக்கூடிய 23வது தவணை பணம் வரும். ஒருவேளை இது வரைக்கும் ஒரு 5 தவணை கிட்ட பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 5 தவணையுமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 23வது தவணையில் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏறிடும். பிஎம் கிசான் திட்டத்தில் நிறையா பெயர் வந்து பட்டியலிருந்தே தூக்கியிருக்காங்க. என்ன காரணத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. போலியான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சொந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது போன்ற போலியான டாக்குமெண்ட்டை கொடுத்து இது வரைக்கும் பணம் வாங்கிட்டு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் மூலியமாக கண்டுபிடிச்சு அவருடைய பெயரை இந்த பட்டியலிருந்தே பார்த்தீங்கன்னா தூக்குறாங்க. ஸோ ஒருவேளை உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும்னா, சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய, அதாவது மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் இருக்குது.
pmkisan.government.in அப்படிங்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் உங்களுடைய ஆதார் அட்டையோ ஆதார் அட்டையோட நம்பரோ ஃபோன் நம்பரோ பார்த்தீங்கன்னா கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வங்கி விவரங்களாகட்டும் இல்லைனா உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா வந்துடும். இது வரைக்கும் எத்தனை தவணை பணம் வாங்கிட்டு இருந்தீங்க அது முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லா தகவலுமே வரும். ஸோ உங்களுடைய பெயர் அதில் காட்டுச்சு அப்படின்னா லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்குது, இனிமேல் தொடர்ந்து பணம் வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை உங்களுடைய பெயர் வந்து காட்டலை அப்படின்னா உங்களுடைய நம்பர் நீங்கள் போட்டாலும் கூட லாகின் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே காட்டாது. ஸோ அதனால் இப்படியே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் பயனாளிகளுக்கு மத்திய அரசு ஒரு மிக முக்கிய அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நிதியுதவியை பெறும் அனைத்து விவசாயிகளும் தங்களின் இ-KYC செயல்முறையை முடிக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதற்காக உள்ளாட்சி நிர்வாகம் அனைத்து விவசாயிகளையும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் இந்த ஆதார் இணைப்பு செயல்முறையை முடிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி PM கிசான் திட்டத்தில் இதுவரைக்கும் 22 தவணை பணம் வாங்கிட்டு இருந்த அனைத்து விவசாயிகளுமே சரி வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் இணைப்பு செயல்முறையை முடிச்சாகணும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இ-KYC முடிச்சாகணும். ஆனால் ஜூன் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடைசி தேதி. அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீடியோ பார்த்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் பண்ண முடியும் அப்படின்னா அதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். பயனாளிகளின் தனிப்பட்ட தகவல்கள் தவறாமல் புதுப்பிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக இந்த கொள்கை செயல்படுத்தப்படுகிறது என்பதை சமீபத்திய அரசாங்க வழிகாட்டுதல்கள் தெளிவாக கூறியுள்ளன. இருப்பினும் இந்த அற்புதமான திட்டத்தில் பதிவு செய்துள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்னும் தங்களின் இ-KYCயை முடிக்கவில்லை என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலாய்வின் போது கண்டறிந்துள்ளனர். காலக்கெடுவிற்குள் அவர்கள் இதை முடிக்கவில்லை என்றால் விவசாயிகளுக்கு வரவிருக்கும் நிதியுதவி கிடைக்காது என தெரிகிறது. இந்த PM கிசான் ஸ்கீமில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா இ-KYC அப்படிங்கிறது பண்ணாமல் இருக்காங்க. இது எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் பேஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இ-KYC நிறைய விவசாயிகள் வந்து பண்ணாமலே இருக்காங்க. இதனால தான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இனிமேலும் பண்ணல அப்படின்னா இனி வரக்கூடிய 23ஆம் தவணை பணமும் கிடைக்காம போயிடும். அதனால் அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய ஜூன் 30ஆம் தேதி அந்த தேதிக்குள்ள வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. விவசாயிகள் தங்களது இ-KYC பதிவை உரிய நேரத்தில் முடிக்கவில்லை என்றால் அவர்களின் அடுத்த கட்ட நிதியுதவி முற்றிலும் நிறுத்தப்படும் அபாயம் உள்ளது. இந்த சிறிய கவனக்குறைவால் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும் சரியான வருமானம் நின்றுவிடக்கூடும். எனவே வேளாண்மை துறை அதிகாரிகள் விவசாயிகள் உடனடியாக பதிலளித்து கடைசி தேதி வரை காத்திருக்காமல் இந்த முக்கியமான செயல்முறையை முடிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளனர். ஸோ இந்த இ-KYC செயல்முறை அப்படிங்கிறது மத்திய அரசானது இப்போ மட்டும் சொல்லலை, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ இ-KYC அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பண்ணலை அப்படின்னா இனி வரக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது நிறுத்தப்படலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் பண்ணலை, இது வரைக்கும் எனக்கு அமௌண்ட் வந்துட்டு தானே இருந்துச்சு, இனிமேலும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கடைசி காலக்கெடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயமாக பண்ணி தான் ஆகணும். பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்காது. ஸோ இவ்வளோ தான். பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள ஒவ்வொரு ஏழை மற்றும் குறு விவசாய குடும்பத்திற்கு மத்திய அரசு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நேரடி நிதியுதவியை வழங்குகிறது என்பது நாம் அனைவருக்கும் அறிந்ததே. இந்த தொகை எந்த இடைத்தரகர்களின் தலையீடுமின்றி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்த தொகை தலா 2000 வீதம் 3 தவணைகளாக தவறாமல் செலுத்தப்படுகிறது. ஸோ PM கிசான் திட்டத்தின் மூலியமாக கொடுக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டானது நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் தான் வந்து சேரும். இடைத்தரகர்கள் மூலியமாக, அதாவது ரேஷன் கடைகள் மூலியமாகவோ இல்லைனா இதுக்காக தனியாக குழு ஃபார்ம் பண்ணி அவர்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா விநியோகம் செய்யப்பட மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய கைகளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நேரடியாக வராது. ஸோ வங்கி கணக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசே பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருவாங்க. இது வரைக்கும் அதான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. 2019 இந்த PM கிசான் திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இந்த ஸ்கீம் மூலியமாக ஒவ்வொரு தவணைக்கும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் அப்படிங்கிற விதமாக வருஷத்துக்கு 6000 ரூபாய் வந்து வங்கி கணக்கிலே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இனிமேலும் பார்த்தீங்கன்னா ஸ்கீமில் கொடுப்பாங்க. அதனால் இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கோடிக்கணக்கான உணவு நன்கொடையாளர்கள் இந்த மாபெரும் திட்டத்தின் மூலம் பெருமளவில் பயனடைந்து வருகின்றனர். அவர்கள் அனைவரும் இ-KYC செயல்முறையை விரைவாக முடிக்க அரசாங்கம் பல எளிய வழிகளை கொண்டு வந்துள்ளது. விவசாயிகள் தங்களுக்கு வசதியான ஒரு முறையை தேர்ந்தெடுத்து தங்களின் வசதிக்கேற்ப இந்த சிறிய பணியை நொடிகள் செய்து முடிக்கும் வாய்ப்பையும் வழங்கப்படுகிறது. அதாவது இந்த இ-KYC முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக முடிச்சுக்கலாம், அதாவது ஆஃப்லைனில் போயிட்டு கடைகளில் முடிச்சுக்கலாம், இல்லைனா ஆன்லைன் மூலியமாக முடிச்சுக்கலாம். 2 வழிகள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இணையம் மற்றும் ஸ்மார்ட் போன் பயன்பாடு குறித்த அடிப்படை அறிவுள்ள விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் வழியாக நேரடியாக ஆன்லைனில் இ-KYC சரிபார்ப்பை எளிதாக முடிக்கலாம். ஆன்லைனில் தாங்களாகவே இதை செய்ய முடியாத மூத்த குடிமக்கள் தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு சென்று இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். கிராமங்களில் உள்ள
மீசோவோ அதாவது மையங்களுக்கு சென்று இதன் மூலம் இந்த சரிபார்ப்பை செய்து முடிக்க முடியும். அதாவது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து pmkisan.government.in அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் மூலியமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா பண்ணிக்கோங்க. இது ஃபோன்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ முடிக்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா நேரடியாக மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாது. ஸோ அவர்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பொது சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இ-சேவை மையத்துக்கும் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சாமானிய மக்களிடையே தொழில்நுட்ப பயன்பாட்டை மேலும் அதிகரிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு இ-KYC வசதியை பிரத்யேகமாக பிஎம் கிசான் மொபைல் செயலியில் கிடைக்க செய்துள்ளது. விவசாயிகள் தங்களின் ஆதார் எண் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை மட்டும் கொண்டு மற்றவர்களின் உதவியின்றி வீட்டிலேயே இந்த பணியை முடிக்கலாம். இந்த புதிய அணுகுமுறை விவசாயிகளின் மதிப்புமிக்க நேரத்தையும் தேவையற்ற பயண செலவுகளையும் மிச்சப்படுத்தும். அதாவது பிஎம் கிசான் சொல்லிட்டு அதுக்காக இணையதளமும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் அதனுடன் இணைக்கப்பட்ட ஆதார் நம்பரை வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க மூலியமாக நீங்கள் வந்து பண்ணுறது நல்லது. இல்லை உங்களுக்கு வந்து இதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக பொது சேவை மையத்துக்கு போயிட்டு பண்ணுறதே நல்லது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டணம் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு 50 ரூபா 100 ரூபா பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இதை கொடுத்து வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தின் பலன்கள் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தடையுமின்றி தவறாமல் கிடைப்பதை உறுதி செய்ய நன்கொடையாளர்கள் இந்த கடமையை உடனடியாக நிறைவேற்றுவது மிகவும் முக்கியம். வேளாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் அடங்கிய குழுவினர் இது தொடர்பாக கிராமங்களில் விரைவான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். ஜூன் 30ஆம் தேதிக்குள் இ-KYC சரிபார்ப்பு நிறைவடைந்தால் மட்டுமே அடுத்த தவணை எளிதாக எந்தவித சிக்கலுமின்றி தொழில்நுட்ப சிக்கல்களுமின்றி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் என்று அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஸோ அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இ-KYC அப்படின்னா என்னன்னு தெரியல, இ-KYC இந்த ஸ்கீமுக்கு பண்ணணுமா அப்படின்னு கூட தெரியல. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா கிராமப்புற அலுவலர்கள் அதாவது விஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடம் வந்து இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜூன் 30 வரை தான் கடைசி தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போன்று அப்டேட்லாம் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டுமே நம்ம உடனுக்குடன் பண்ணிட்டு தான் இருக்கோம். முக்கியமாக இலவசங்கள் மற்றும் நலத்திட்டங்கள் உதவித்தொகைகள் பற்றி பார்த்தீங்கன்னா விவசாயிகளாகட்டும் பெண்களாகட்டும் குடும்ப தலைவிகளுக்கு எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா போய் சேர்ற வகையில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருப்பீங்க. முக்கியமாக வறுமை கோட்டு கீழே மக்கள் நடுத்தர வர்க்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து நிறைய ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது நிறைய பேர் கிடைக்காம போகுது. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னே தெரியாமல் இருக்குது. ஸோ நம்ம சேனலை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் பிஎம் கிசான் திட்டத்தில் சேரலை, இனிமேல் தான் சேர போகிறேன் அப்படின்னா 2 வழிகளில் விண்ணப்பிக்க முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம். அது நீங்கள் வந்து ஃபோன்கள் மூலியமாக பண்ணிக்கலாம், லேப்டாப் மூலியமாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையங்களையோ பொது சேவை மையங்களையோ போயிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இடம் வந்து வச்சுருக்கணும். அதாவது குறு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க 5 ஏக்கருக்குள்ளே. ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இடத்தினுடைய பட்டா சிட்டா பத்திரம் அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் இணைச்சிருக்கணும், ஆதார் அட்டையிலையும் இணைச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வங்கி கணக்கினுடைய புத்தகம் கேட்பாங்க. ஸோ அப்புறம் ஆதார் அட்டை கேட்பாங்க, அதில் வந்து நம்பர் முக்கியமாக கேட்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபிக்காக தான் இது எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ளது. இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது. ஏன்னா குடும்பத்தில் அப்பா மகன் கணவன் மனைவி 2 பேரும் நீங்கள் வந்து விவசாயியாக இருந்தால் கூட யாராவது ஒருத்தருக்கு தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ரேஷன் அட்டை பேஸும் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. மத்திய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த ஆதார் செயல்முறையை உடனடியாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்று உங்களுக்கு தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.